எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி மட்டு நான் விகே 3 பேர் வந்துட்டோம். இப்போ என்னன்னா, நேற்று சிறப்பாக ஜெயிச்சிட்டாங்க. ஏசியா கப்பை ஜெயிச்சிட்டாங்க. கப்பு வாங்காட்டியும் கப்பு ஜெயிச்சிட்டாங்க. செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. போஸ்ட் செலிப்ரேஷன்ஸ் அதோட நல்லா இருந்துச்சு. இப்போ என்னன்னா, அடுத்து வேர்ல்டு கப் தான் பெரிய அசைன்மெண்ட்டு T20 பொறுத்த வரைக்கும். இதில் வந்து சிவம் தூபே ஒரு செம்ம ரோலு. அவர் வந்து ஹேஸ் அ நேக் ஆஃப் பெர்ஃபார்மிங் இன் பிக் ஃபைனல் இன்னும் நிறைய இது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிஎஸ்கே ஃபைனல் ஒன்று, அப்புறம் ஜெயிச்ச T20 வேர்ல்ட் கப் அந்த வெஸ்ட் இண்டீஸ் அந்த ஃபைனல்லையும் ஒரு 2 ப்ரெஷஸ் இன்னிங்ஸு. அதோட நேற்று செம்ம இன்னிங்ஸு ப்ளஸ் பவுலிங்கும் வந்து ஓட்டிட்டாங்க, எஸ்பெஷலி வித் நியூ பால். ஸோ இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வியூவர்ஸ்க்கு நான் அதான் சொல்கிறேன். நிறையா பேர் வந்து இப்போ சிஎஸ்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎஸ்கேக்கு நியூ பால் பிரச்சனையே முடிஞ்சிருச்சு, இனிமேல் நியூ பால் பிரச்சனையே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு வந்து நிறையா சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பீர் வந்து தோனியை விட சிவம் தூபே வந்து இன்னும் சிறப்பாக யூஸ் பண்ணிட்டாரு, இந்த அளவுக்கு வந்து யாருமே தூபை யூஸ் பண்ணது கிடையாது, நியூ பாலையே அவர் கையில் கொடுத்து போட விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்ல ஆரம்பிங்க. மட்டு முதலாளி 2 பேரும். இல்ல, தூபே வந்து பவுலிங் போடுவாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து இந்த லேட் ஓவர்ஸ் நடுவுல இந்த பிரேக்குக்கு அப்புறமா ஒரு ஓவர் 2 ஓவர் திட்டமா ஒரு 5th பவுலர் ஆப்ஷனா யூஸ் பண்ண நம்ம எதிர்பார்த்திருக்கோம், யூஸ் பண்ணியும் பார்த்திருக்கோம். ஒரு தடவை இந்த இங்கிலாந்துல கூட வந்து இந்த கன்கஷன் சப் ஆனதுக்கு அப்புறம் வெறி கொண்டு அடுத்த மேட்ச்ல வந்து ஒரு நானும் பவுலர் தான், ஆல்ரவுண்டர் தான் சொல்லி பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பெருசா சான்ஸ் கிடைக்கல. ஆனா இந்த சீரீஸ் சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் அவர் பவுலிங்கால தோத்தாங்க. கிறிஸ் ஜார்டன்லாம் இருந்த டைம்ல சிஎஸ்கே அதுதான் அவர் சிஎஸ்கேக்கு போட்ட கடைசி மேட்ச் பவுலிங் போட்டது. அதுக்கப்புறம் போட்டாரு பஞ்சாப் கிங்ஸோட ஒன்று போட்டு விக்கெட்லாம் எடுத்தாரு. நம்ம பார்த்தோம், கிரவுண்ட பார்த்தோம். இன்ஜுரி ஆச்சு. அவர் வந்து பவுலிங் போட்டு உடனே விக்கெட் எடுத்தாரு. நம்ம பார்த்தோம், கிரவுண்ட்ல பார்த்தோம் அந்த மேட்ச். பட் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, ஏன் பண்ணல? கம்பீர் வந்து சிறப்பா யூஸ் பண்ணிட்டாரு, we have to accept that. பட் இந்த கண்டிஷன்ஸும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, அதையும் we have to accept. இன்னொன்னு வந்து இந்த சீசன் வந்து நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து ப்ராப்ளி வாஸ் ஃப்ரம் இன்ஜுரி. அதனால தான் அவர் ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஒன்று பேட்டிங் பண்ண முடியல. இம்பாக்ட் சபா ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க, டக்குன்னு வெளியே முடிஞ்சவொடனே வெளியே இம்பாக்ட்ஸ் மாற்றி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு காரணமா இருக்கலாம் இந்த சீசன் யூஸ் பண்ணாதது. பட் ரிகவர் ஆகிட்டு இப்போ ஃபுல் ஃபிட்டா இருக்காரு. நெக்ஸ்ட்ல கூட இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே வந்து நியூ பால் ட்ரை பண்ணியிருக்காருன்னு தான் மார்னிங் மக்கள்லாம் சொன்னார். நம்ம ஆனா இவர் ஃபைனல்ல போடுவார்னு எதிர்பார்க்கல, அது கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். இது சிஎஸ்கே ஆன்சரா அப்படின்னா அப்ப நீங்க இந்தியாவுக்காக ஒரு போட்டு சிஎஸ்கே வாங்கி கையில கொடுத்திருக்காரு, நியூ பால்ல போட்டிருக்காரு, இப்படி சொல்ற? இல்ல, பிட்ச் நல்லா சூட் ஆச்சு. மட்டும் ஏதோ சொல்லுது, பிட்ச் நல்லா சூட் ஆச்சுன்றத. இப்போ வந்து சிஎஸ்கே இப்போ இந்தியன் டீம் எடுத்துன்னு வச்சுக்கேன், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 9 ஓவருக்கு வந்து ஐ திங்க் விக்கெட் ஓடல, நமக்கு பும்ரா தான் போட்டும் விக்கெட் ஓடல. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா விக்கெட் போட்டு எடுத்துட்டாங்க. நம்ம அந்த மாதிரி நிறைய தடவை போய் அடி வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு வந்து பவர் பிளேல விக்கெட் தேவை. சிவம் துபே வந்து நியூ பால்ல போட்டு விக்கெட் எடுக்க போறாரா? கிடையாது. கலீல் சொல்ல முடியாதுடா, டாப் ஏஜ் வாங்கி தேர்ட் மேன்ல கேட்ச் போலாம், அதான் அதுல போலாம், போலாம் 3 6 கூட போலாம். வந்து சென்னையில வந்து நம்ம வந்து டே மை ஸ்லோ ட்ராக் வேணும்னு கேட்டோம். ஆனா இப்போதைக்கு இது ப்ரிப்பேர் பண்ண முடியல. பிட்ச் எல்லாம் வந்து நல்ல பேட்டிங் பிட்ச் தான், 180 200 அந்த மாதிரி பிட்சஸ் தான் இருந்துச்சு மோஸ்ட்லி, கொஞ்சம் ஸ்பின் ஆனாலும். ஸோ அதுல வந்து ஏர்லி விக்கெட்ஸ் முக்கியம். அந்த ஏர்லி விக்கெட்ஸ்க்கு வந்து கலீல் அன்ஷுல் கம்போஸ் இஸ் பெட்டர் ஆப்ஷன் தென். ஆமாடா, இது நம்மளே ஏற்கனவே பேசியிருக்கோம், 2 பேர் பத்தாது, 3வது ஒருத்தர் வேண்டும். அதான் 3வது ஒருத்தர். அந்த 3வது ஒருத்தரா ஃபர்ஸ்ட் சேஞ்சா வர்றது வந்து தூபே வந்து நீங்க இப்ப தீபக் சார் மாதிரி ஒருத்தர் எடுத்துட்டு வராம தூபே வச்சு ஓட்டுனீங்கன்னா have the luxury to play one full batter or full bowler இல்லையா, மோஸ்ட்லி a batter. இல்ல அதான் அது வந்து இப்ப நம்ம செலக்ட் பண்ணோம்ல, இப்ப இந்தியன் டீம் பண்ண மாதிரி எங்களுக்கு பவுலிங் அவன் கேவலமான்றதுல எல்லாம் ஒருத்தர் கம்மியா போனா பரவாயில்ல, நாங்க பேட்டிங்கை லோட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது ஓகே. பட் அது வந்து ஐபிஎல்ல வந்து ஆல்ரெடி இட்ஸ் தேர், இம்பாக்ட் அப்படின்னு ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே எல்லா டீமுமே வந்து 7-8 பேட்ஸ்மேன் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால அதுல இன்னொரு பேட்ஸ்மேனை எடுத்து தூபே வச்சு பவுலிங் போடுறது வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு இம்பாக்ட் சப் இருக்கும் போது தூபே வச்சு 2 ஓவர் போடணும்னா அது ஒர்த்து இல்லை. அவர் இப்ப வந்து ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணுவாங்க ஃபார் ஷுவர். ஆனா நியூ பால் குடுக்கற அளவுக்கு கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான். நியூ பால் வேணா போடலாம், 1 ஓவர் போடலாம்.
செகண்ட் ஓவர் கயல் நீங்க ஆல்பி மார்க்கெல்லாம் வச்சு போட்டீங்கல்ல நியூ பால்ல ஒரு காலத்துல. ஆல்பி மார்க்கல் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா ரெகுலரா பவுலிங் போடுறவர். இன்னும் கொஞ்சம் சரி. அவர் பயங்கர ஃபாஸ்ட் பவுலர் சொல்லல, பட் இதான கொஞ்சம் ஃபாஸ்டா போடுவாரு. இன்னும் கொஞ்சம் நிப்பு இருக்கும். ரெகுலரா இன்னும் போட்டிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காக்கு. இவரும் நேற்று 130s போட்டாரு சிவம் தூபே. மெயினா அந்த வெற்றி சொல்ற அந்த பாயிண்ட் ஐ வில் அக்செப்ட். ஏன்னா இந்த இந்த ஐபிஎல்ல ஃபுல்லி இன்ஜோர்டு, அதனாலதான் கொஞ்சம் இம்பாக்ட் கம்மியா இருந்துச்சு. மேபி அப்கமிங் ஐபிஎல்ல வி டோன்ட் நோ, இம்பாக்ட்ஸ் இப்ப இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா தே ஹேவ் த லக்ஸுரி டு கெட் அன் எக்ஸ்ட்ரா பேட்டர். என்னதான் இருந்தாலும் 8ல பேட்ஸ்மேன் வந்தாலும் 9ல வந்தாலும் நீங்க இன்னும் லைசன்ஸ் இருக்குல்ல, இஷ்டத்துக்கு அடிக்கலாம்ல. அந்த ஒரு இன்னொன்னு வந்து அவரை வந்து நம்ம சொல்லி உங்க ரோல் வந்து நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர் போட போறீங்க, பவர் பிளேல ஒரு ஓவர் கண்டிப்பா போடுவீங்க, நடுவில் ஒரு ஓவர் போட போறீங்க, அதுக்கேற்ற ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணலாம். ஐ மீன் இந்த மந்த்ஸ் டு கோ. ஸோ ஹி கேன் ஃபோக்கஸ் அண்ட் ஒர்க் ஆன் இட். ஸோ ஹி கேன் பிகம் பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஹி கேன் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். இட் பிகம்ஸ் பெட்டர்னா குட் ஃபார் அஸ். இல்ல ஒர்க் அவுட் ஆகலையா, சரி விட்டுருங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து அவரை பவுலரா யூஸ் பண்றது ஒரு ட்ரையல் பாக்குறதுல we are not going to lose something. கண்டிப்பா ட்ரையல்ஸ் மாதிரி பாப்பாங்க, ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தா முடிவு பண்ணுவாங்க, இல்லாட்டி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். சிஎஸ்கே அவ்வளோ பயங்கர கோச்சிங் பண்றாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா பத்திரானாவும் ஒரு ஓவர் நியூ பால்ல போறது கோச்சிங் பண்ணலாம்ல. 5வது ஓவர் 6வது ஓவர் வந்து போட்டிருக்கலாம்ல. எரிக் சிமன்ஸ் ஒரு இஸ் நோன் ஃபார் டூயிங் தட். பட் என்ன பத்திரானா சொல்லிட்டேன், அப்படியே அடுத்த மேட்ருக்கு போறேன், அதை பத்தியும் பேசிடு. பத்திரானாவை அவங்க ரீடைன் தான் பண்ணுவாங்கன்னு நிறைய மீடியா ரிப்போர்ட்ஸ் வருது. நம்ம சொல்லல, மீடியா ரிப்போர்ட்ஸ் வருகிறது. பத்திரானாவை அவங்க ரீடைன் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சொல்லுங்க, அப்ப மட்டும் சொல்ற மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணி நியூ பால்ல போட வைக்கணுமா, இல்ல ரீடைன் தான் பண்றாங்க அப்படின்னா அப்ப இஸ் லைக்லி டு பிளே அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அப்ப பிரவிஸ் ஒரு லாக்கு, பத்திரானா ஒரு லாக்கு, 100 ஒரு லாக்கு, 3 லாக் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு ஃபாரினர் ஸ்பாட் தான் இன்னும் இருக்கு சிஎஸ்கேல. அது வந்து ஆல்ரவுண்டராகவும் இருக்கலாம், இல்லை இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் அன்லைக்லி அப்படின்னா பத்தினா லாக் பண்ணிட்டாங்கன்னா அது ஆல்ரவுண்டராகவும் இருக்கலாம், இன்னொரு பேட்டராகவும் இருக்கலாம். அந்த பேட்டர் யாரா வேணா இருக்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க இதை பத்தி. இல்ல நம்ம பத்திரனா ட்ரெயின் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க. ஆனா எரிக் சிமன்ஸ் வந்து நம்ம பவுலிங் கோச், சிஎஸ்கே பவுலிங் கோச் என்ன சொன்னாருன்னா, பத்திரனா வந்து ஸ்ரீலங்காவோட விளையாடுறப்ப அவர் சைட் ஆம் ஆக்ஷன் வந்து மோர் வெர்டிக்கலை கொண்டு போயிட்டாங்க. நாங்க வந்து 1.5 மாசமா நாங்க ட்ரெயின் பண்ணி அவர் சைட் ஆம் வெர்டிக்கல் இருந்து சைட் ஆம் கீழே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். திருப்பியும் வெளியே தானே உட்காந்துட்டு இருக்காரு ஏசியா கப்ல. ஆமா, ஆனா அவர் ஆக்ஷன் என்னன்னு தெரியல. இப்ப சைட் ஆம்ல இருக்கா இல்ல வெர்டிகலா இருக்கான்னு தெரியல. சோ சைட் ஆம் வந்தா இட் வில் பி பெட்டர். சோ மேபி தேர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட். அல்ல அடுத்த சீசன் இட் மைட் பி பெட்டரா அப்படின்னு கேள்விக்குறிதான். அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஐ திங்க் சிஎஸ்கே வில் ட்ரை டு பி லாயல் அண்ட் ரீடைன் தான். மத்த எல்லாத்துக்கும் தலையாட்டுறிய சொல்லு என்னன்னு. தலையாட்டுறது வந்து நானாக இருந்தா பெசிமிஸ்டிக் ஆயிருச்சு. இன்னைக்கு தூபேக்கும் பெசிமிஸ்டிக்கா தலையாட்டிருச்சு, பத்திரானாவுக்கும் பெசிமிஸ்டிக்கா தலையாட்டிருச்சு. பத்திரானா வந்து கண்டிப்பா சிஎஸ்கே ரிட்டைன் பண்ண போறாங்க. அது வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், பட் கண்டிப்பா பண்ண போறாங்க. அது ஓகே. பட் வந்து ஒரு தடவையும் வந்து நம்ம வந்து இங்க ஒரு 3 இயர்ஸ் நம்ம முன்னாடி வந்து ஃபிளமிங் சொல்லுவார், நாங்க அங்க வந்து இது பண்றதுக்கு வரல, அவங்கள வந்து கோச் பண்ணி க்ரூம் பண்ண வரல, யங்ஸ்டர்ஸ் பண்ண வரல, எக்ஸ்டர்ஸ் பண்ணணும்னு. பத்திரானா வந்து ஒரு போன சீசன் ஓகே, நல்ல நான் வந்த புதுசுல பயங்கரமா போட்டாலும் பயங்கர வெரி குட் ஆப்ஷன், அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனலி ஒண்ணுமே பண்ணல. கன்சிஸ்டண்டா ஒரு 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 டோர்னமெண்ட் கூட கன்சிஸ்டண்டா விளையாடல. அந்த மாதிரி ஒருத்தர் இருக்க வர இவ்வளவு காசு கொடுத்து ரிட்டைன் பண்ணணுமா, நீங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ரிலீஸ் பண்ணி எடுக்கலாம். பட் வந்து அவர் சொன்னதே வந்து திரும்ப இப்ப இது பண்றாங்க. அதாவது இந்த ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் பிளேயர், அதனால நாங்க க்ரூம் பண்றோம் அப்படின்றது ஓகே. பட் அதை வந்து வெளியே உட்கார வச்சு க்ரூம் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிட்டு போன தடவை அப்படிதான் சொன்னாங்க. போன தடவை நான் கூட ஒன்றை சொன்னேன், எல்லிஸ் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டாரு. அப்ப வந்து பத்திரானா இஸ் ஒர்க்கிங் க்ளோஸ்லி வித் எரிக் சிமன்ஸ், இஸ் நாட் எட் தேர், அது இதுன்னு சொன்னாங்க. சரி, அப்ப இந்த எல்லிஸ் தான் போல இந்த சீசன்லாம் நினைச்சு ஏமாந்தவங்கல சில்லறைய சிதற விட்டவங்க எல்லாம் நானும் ஒருத்தன். பட் அவங்க திருப்பி பத்திரானா தான் வேணும் அப்படின்னு நடம் பிடிக்கிறாங்களே. வருஷம் பண்ணுவாங்க, நீ எடு. ஆனா என்னன்னா நீ சொல்ற மாதிரி விட்டுட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. விட்டுட்டு எடுக்கிறது கஷ்டம் வெற்றி, ஆனா எடுக்கணும்னா எடுத்துடலாம். ஆமா, நம்ம எய்ம் பண்றது அந்த அளவுக்கு அவ்வளோ பயங்கரமான ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. எல்லா டீமும் 4-5 டீமும் அடிச்சுக்கிற அளவுக்கு ஃபார்ம்ல எல்லாம் கிடையாது. வேணும்னே ஏத்தி விடுவாங்க, அது ஒரு ரேஞ்சுக்கு மேல ஏத்தி விட முடியாது. ஒரு ரேஞ்சுக்கு மேல எப்படி ஏத்தி விட்டா விட்டு கூட போலாம். அதுதான்
ஓகே, இப்போ இது பார்ப்போம். இதான் இவ்வளோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். வியூவர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பத்திரை நான் கன்டினியூ பண்ணுமா இல்லை ரிலீஸ் பண்ணுமான்னு போடுங்க. ரிலீஸ் ஆர் ரீடைன் பத்திரை நான் கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி தூபே நியூ பாலை வச்சு ஓட்டிடலாமா இல்லையானு நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே நான் முக்கியமான மேட்ருக்கு வரேன். இப்போ வந்து இந்தியன் ஓப்பனர்ஸ் தான் T20 வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து ஓப்பனர்ஸ் ரொம்ப முக்கியம். எண்ட் ஆஃப் த டே அவங்க கோலி வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாரு 2024 வேர்ல்ட் கப்ல ஜெயிச்ச அந்த வேர்ல்ட் கப் கெரிபியன்ல. ரோஹித் வந்து ஆன் அண்ட் ஆஃப், பட் முக்கியமான மேட்ச்லாம் ரோஹித் அடிச்சிட்டாரு. ஆனால் ஃபைனல்ல வந்து கோலி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிட்டாரு. அந்த ஒரு கிரைண்ட் பண்ணி அவர் அந்த அந்த நாக்கு ஆடினது ஷோட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த டீமுமே வந்து வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும் அப்படின்னா ஓப்பனர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுல எந்த இதுவுமே கிடையாது. 2007 இந்தியா ஜெயிச்சப்போ வந்து கம்பீர் சேவாக் தான் ஓப்பனிங். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ்க்காக தோனி ஒரு மேட்ச் யூசுப் பத்தன் இறக்கி விட்டாரு, சேவாக் ஒரு நிகில் இருந்தாங்க. பட் ஓப்பனர்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இவங்க வந்து இவங்க வந்து அபிஷேக் சர்மாவோட கில்ல இறக்கி ட்ரை பண்ணாங்களா ஏசியா கப்ல, இல்ல இதுதான் வந்து இவங்களுக்கு உண்மையான காம்பினேஷனா வேர்ல்டு கப்புக்கு அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா சஞ்சு அபிஷேக்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இல்ல, நல்லா இருந்துச்சு. ஏன்னா சஞ்சுவும் ரொம்ப அக்ரெசிவ், அல்ட்ரா அக்ரெசிவ், இவரும் அல்ட்ரா அக்ரெசிவ் அப்படின்றப்ப அப்படி போச்சு. இல்ல இவங்க ஆங்கர் அண்ட் ஒரு ஓப்பனர் அப்படிங்கிற ஒரு அல்ட்ரா அக்ரெசிவ்னா இப்போ அடுத்து வரவங்க எல்லாரும் அல்ட்ரா அக்ரெசிவா ஆட போறாங்க, அதுக்காக ஒரு ஆங்கர், மிச்சம் 5 பேர் வந்து இஷ்டத்துக்கு அடிக்கலாம், அப்படி பேட்டிங்கும் டீப்பா இருக்கு, அதுக்காக ஒரு ஆங்கர் தேவை அப்படின்னா கில்ல இப்போதைக்கு இன்கன்சிஸ்டன்ட் ஆங்கரா தான் இருக்காரு. ஐபிஎல்லுமே அவர் அகமதாபாத்ல ஒரு ரெக்கார்ட் வேற மாதிரி இருக்கும். அதர் குட் இனஃப், அதெல்லாம் எதுவுமே சொல்லல. நீ ஃபார் அ பெஞ்ச் மார்க் ஐம் சேயிங் விராட் கோலி. அப்போ விராட் கோலி வந்து உங்களுக்கு ஆங்கர் தான் வேணும் அப்படின்னா விராட் கோலி அவரோட கன்சிஸ்டன்டா இருப்பாரு. ஐம் ஜஸ்ட் சேயிங் விராட் கோலி இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் தென் கில், பிக் மேட்ச் பிளேயர். அப்ப நீங்க ஏன் வந்து விராட் கோலியவே கன்சிடர் பண்ணக்கூடாது? அவர் ரிட்டையர் ஆயிட்டார், அதெல்லாம் ஓகே. பட் உங்களுக்கு ஒரு ஆங்கர் தான் வேணும்னா நோபடி பெட்டர் தென் விராட் கோலி டு ஆங்கர் T20 இன்னிங்ஸ் நான் சொல்ல வரேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலி, அது யூ கான் டிஸ்பியூட் தட். அது விராட் கோலியோட பெட்டர் ஆங்கர் பிளேயர் இருக்காங்களா அப்படின்னா இந்த ஜென்ரேஷன்ல இப்போதைக்கு இல்ல. பட் பிக் கேம் பிளேயர்ஸ்ன்னு we moved on from him, so we have found other players ன்னு சொல்லி நேற்று திலக் வர்மா காமிச்சாரு that he can play in big games. ஒரு ஆங்கர் ரோல் ஆடலான்னு அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அது ஒருத்தர். அதே மாதிரி வந்து இஃப் நீடட் கில் ஆடி இருப்பாரா, மேபி அதர் ஆப்ஷன் இஸ் சொன்ன மாதிரி கில்ல வந்து ஆங்கர் ரோலுக்கு ஆட வைக்கலாம், மேபி நாட் அஸ் அன் ஓப்பனர். அவர் ஒன் டவுன் இறக்கியோ இல்ல இறக்கி இல்ல அது விட்டாரோ. இன்னும் கொடுமை வெற்றி, அதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை, அது மிகப்பெரிய தவறு. அது கில்லு வந்து ஆமா. ஒன்னு ஸ்குவாட்ல இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஓப்பனிங் இறங்கணும். இன்னும் ஒன்னு டீம்ல இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஓப்பனிங் இறங்கணும். அதுக்கு மேல இந்த ஓப்பனிங்கே வந்து அதை நம்ம கெடுத்துக்கிட்டோம். நம்ம இருந்த 11 சஞ்சு சாம்சனுக்கு என் கேள்வி அதேதான், சிம்பிள். எதர் கோ பேக் டு சாம்சன் ஆர் கெட் அப்கிரேடட் ஆங்கர். அப்ப அப்கிரேடட் ஆங்கர்னா கில்லோடனா அது விராட் கோலி. அதாவது அதுதான் நான் சொல்ல வர்றேன். இல்ல நீங்க இந்த ஸ்டாண்டே எடுக்க போறீங்களா, வில் கண்டினியூ வித் கில் அப்படின்னு 3 ஆப்ஷன். இது ரிட்டையர்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன சொல்றாங்க, கில்லாட பெரிய பெட்டர் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க? ஆங்கர் கேக்குறேன் நான், கில்லோட பெரிய ஆப்ஷன் இருக்கு ஆங்கர்லன்னு கேக்குறேன். அப்படி இல்லாட்டி நீங்க ஏன் சஞ்சு சாம்சனுக்கே போக கூடாதுன்னு நான் கேக்குறேன். நான் சொல்லிட்டு இருக்கேன். சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறங்கி ரிங்கு சிங்கே வந்தாருன்னா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிடும். பட் அது பண்ண போறது கிடையாது. தே கோனா ஸ்டிக் வித் கில்ல வந்து அப்படியே வச்சுட்டு வேர்ல்ட் கப் T20 முடிஞ்ச உடனே சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி விட்டு தூக்கிடுவாங்க. ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் 3 இதுக்கும் அவர் கேப்டன் ஆயிடுவார். அதுக்குதான் எவ்வளோ பண்றதும். கேப்டன் அவ்வளவுதான். அதுக்கு அவங்க தே ஒர்க் அவுட். இதான் அவங்க லாங் டேர்ம் பிளான். இவர் தான் ஃபேஸ் ஆஃப் அடுத்த இந்த இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது கரெக்டா தப்பா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அது அவங்களோட டிசிஷன். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆப்ஷன்ஸ் கேட்டீங்க கில்னா, கில்லுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ், ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஜெய்ஸ்வால் இருக்காரு, சாம்சன் இருக்காரு, நீங்க சொன்ன மாதிரி கோலியும் இருக்காரு. ஆனா நடக்காத. கோலி ரிட்டையர் ஆயிட்டாரு. பட் நான் என்ன சொல்றேன், அவர் ஏன் ரிட்டையர் பண்ணா நீங்க சொல்லாம அவர் பண்ணிருக்க மாட்டாரு. அவரெல்லாம் சான்ஸ் கண்டினியூ எனக்கு தோணுது. பட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு அவர் போயிட்டாரு. பட் அவரை இது பண்ணி கண்டினியூ பண்ண சொல்லி இருந்திருக்கலாம், அது ஒன்றும் இது கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவங்க இப்ப எடுக்கிறது கஷ்டம். இப்போ அவங்க கில்லோட பர்சேஸ் பண்ண போறாங்களா இல்ல வேற ஆப்ஷன் போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டினியூ வித் கில் தான். அது மேபி அவருக்கு வந்து இந்த பிச்சு செட் ஆகல, இந்தியன் பிச்சஸ் வந்தா இன்னும் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும், அடிப்பாரு அப்படின்னு, இன்னும் தெரிஞ்ச பிச்சு அடிப்பாருன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களோ. பட் ஆனா நீ என்ன நினைக்கிற? அபிஷேக் சர்மாவோட பேட கட்டி ஓப்பனிங் இறங்க போறது யாரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் தி T20 வேர்ல்ட் கப்? சுப்மன் கில் தான்.
unless இல்லனா and ம் unless ஓகே until சரி அது ஏன்னா அவருக்கு சூரியகுமார் கேப்டனா இருப்பாரா? அவர் ஃபுல் இருப்பாரு. இருப்பாரு. பவர் தான். அதான் நீ தான் சொல்லிட்டியே அவர்தான் going to lead கேப்டனா into இருப்பாரு. the பட் World ஆனா Cup அப்படின்னு. he needs to என்ன சொல்றது ஸ்கோர் சம் ரன்ஸ் ஏதாச்சும் ஒரு டோர்னமெண்ட்ல வேற எங்கேயாச்சும் T20 வேர்ல்ட் கப் முன்னாடி. ஏன்னா கடைசி ஒரு இதுல ஐ திங்க் 48 தான் ஒரு தடவை இப்போ நாட் அவுட் அந்த சேஸ்ல அடிச்சாரு. அதுவும் 121 ஸ்ட்ரைக் ரேட்ல. ஐ மீன் ஸ்ட்ரைக் ரேட் அந்த மேட்ச்ல முக்கியம் இல்லை. பட் அதான் ஒரு பிச்சு கொஞ்சம் ஸ்லோவானாலே இந்த மாதிரி ஆடுறாரு. நிறைய ஃபைனல்ஸ்ல கொஞ்சம் ஃபெயிலியர் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்கா விளையாடணும். சரி, அவர் அப்ப ஃபார்ம் அவர் இல்லைன்னா நீங்க யார கேப்டனா போடுவீங்க? ஐ மீன் எடுத்தோடனே உள்ள ஸ்ரேயஸர் கொண்டு வந்து கேப்டனா போட முடியாது. கில்ல தான் அவங்க கேப்டன் கில்ல தான் நீங்க கேப்டனா நீங்க போடுவாங்க. இப்ப நீங்க கில்ல தூக்கணும்ன்றீங்க, ஸ்கையும் தூக்கணும்ன்றீங்க. இப்ப 2 பேரும் தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஆசைப்படி. என்ன இந்தியன் டீம் ஃபுல்லா எல்லாம் ஐபிஎல் கேப்டன்ஸ் தான். யார வேணா போடலாம். சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, எத்தனை பேர் இருக்காங்க. பும்ரா கேப்டனா போடுங்க. T20 வேர்ல்ட் கப்ல பும்ரா ஹர்திக்கெல்லாம் அவங்க கேப்டனா ஹர்திக்கெல்லாம் வந்து அவங்க ஓரம் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. பும்ரா வந்து எல்லா மேட்சும் ஆடுவான்னு டவுட்ல உங்களுக்கு. அதுக்கு நீங்க சாம்சன் சொல்லுங்க வாஸ்தவம். T20 வேர்ல்ட் கப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எல்லா மேட்சும் தான் ஆடுவாங்க. ஃபர்ஸ்ட் மேபி இல்ல இந்த கையே போனா அந்த லெவலுக்கு சூர்யா இது ஸ்ரேயாஸ் தான் வந்தா கரெக்டா இருக்கும். பட் அது இப்போதைக்கு நடக்காது. வயசு அதான் அவர் தான் கரெக்டா இருக்கும். பட் அதனாலதான் ஐ திங்க் அவங்க சொல்லியிருப்பாங்க போல 6 மாசம் கழிச்சு செய்யற அடுத்த வேர்ல்ட் உங்களுக்கு எடுத்துக்கிறோம். இப்ப டெஸ்ட் நீங்க கிடையாது அப்படின்றதுனாலதான் அவரு சரி நான் அதுக்கு நினைச்சு வரேன் அப்படின்ட்டாரு போல. சரி பாப்போம் என்ன ஆகுதுன்னு. வேர்ல்ட் கப் வர நமக்கு தெரியும். ஸோ இது இன்னைக்கு டிஸ்கஷன் பாயிண்ட் இதுதான். இப்ப இந்தியாஸ் இது சான்ஸ் வித் கில் டி நாட் கோ எக்ஸாக்ட்லி ஆஸ் பர் பிளான் இந்த ஏஷியா கப்ல. இதை பர்சிஸ்ட் பண்றாங்களா இல்ல வேற ஓப்பனருக்கு புது ஓப்பனருக்கு போறாங்களா அப்படின்னு தெரியல. அதனாலதான் நான் ஒரு பெஞ்ச்மார்க் ஓப்பனர் அப்படின்னா விராட் கோலி எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ வியூவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. கில் அபிஷேக் சர்மாவோட யார் ஓப்பன் பண்ண போறாங்க T20 வேர்ல்ட் கப்ல, யார் ஓப்பன் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். சிஎஸ்கேவோட நியூ பால் ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். தூபே பண்ண முடியுமா அப்படின்னு பத்திர நான் ரிட்டைன் பண்றது கரெக்டானு டிஸ்கஸ் பண்ணோம். முதலாளி நீங்க சொல்றது சொல்லிட்டீங்கன்னா we can close. Then lot of questions with the Indian T20 team. Hope answers கிடைக்கும் எதிர்பார்ப்போம். So we'll sign off with this artist spot. We'll be back.